இட்லி பொங்கல் பூரி மூணுமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரியலி இட்ஸ் ஸோ குட் அண்ட் டேஸ்டி ஆல்சோ. இட்லி வடை எல்லாமே நல்லா இருந்தது. சைடு சாம்பார் சட்னி எல்லாம் செம்ம டேஸ்டியாக இருந்தது. மெயின் யாத்ரீகர்கள் வந்து வந்தாங்கன்னா பார்த்து கேள்விப்பட்டுட்டு வராங்க. வந்து சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷமாச்சும் நின்று நம்மள்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, விருதாச்சலம் வடக்கு கோட்டை வீதியில் இருக்க சுந்தரம் பிள்ளை மெஸ் அப்படின்ற ஒரு மெஸ்ஸுக்கு தாங்க வந்திருக்கேன். இது கரெக்டாக வந்து அந்த கோபுரத்துக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்லேயே இந்த ஹோட்டல் இருக்குது. இவங்க வந்து கிட்டத்தட்ட 7 வருஷமாக இந்த ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடிலேருந்து வந்து கேட்டரிங் ஃபீல்டில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறதா சொன்னாங்க. இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா சுட சுட இட்லி, பூரி, பொங்கல், தோசை வெரைட்டி, அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வடை, தயிர் வடை, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சு இந்த ஏரியாவே கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். உள்ளே போயிட்டு இந்த கடையை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து சுந்தரம் பிள்ளை மெஸ்ஸுங்க சார். மெயின் வந்து எங்களுக்கு கேட்டரிங் சர்வீஸ் தான் மெயின். மேரேஜ் கேட்டரிங் இது அடிஷ்னலாக வச்சுருக்கோம். ஒரு 7 வருஷமாக நடந்து. காலையில் வந்தால் காலையில் ஃபஸ்ட்டு 6:30 மணிக்கு காஃபி, டீ, ஃபில்டர் காஃபி எல்லாம் ரெடியாக இருக்கும். உங்களுக்கு 6:30 மணிலேருந்து டிஃபனு, உங்களுக்கு பூரி, பொங்கல், இட்லி இந்த மாதிரி இருக்குது. எல்லா வெரைட்டியும் காலி. இங்கே வந்தால் மினி டிஃபன் விரும்பி சாப்பிடுவாங்க சார். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டாஃப் வராங்க. மெயின் யாத்ரீகர்கள் வந்து வந்தாங்கன்னா பார்த்து கேள்விப்பட்டுட்டு வராங்க. வந்து சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷமாச்சும் நின்று நம்மள்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறாங்க. நல்லா இருக்கு. விலை வந்து மீடியமாக இருக்குங்க சார். ரொம்ப கம்மியாக இருக்காது, ரொம்ப அதிகமாக இருக்காது, மீடியமாக இருக்குது. எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து அதுதான். எனக்கு பேசிக்காகவே எனக்கு உணவுனாலே ஆரம்பத்துலேருந்து பிடிக்கும். எனக்கு ஆரம்பத்துலேருந்து அப்பா செஞ்சாங்க, அடுத்தது நான் செஞ்சேன். இதை விரும்பி செய்கிறேன். மெயின் சார் எங்களுக்கு மெயின் வந்து வந்தாங்களே வயிற்றுக்கு எதுவும் பண்ணாதீங்க சார். வீட்டு ஃபுட்டு எப்படி இருக்குமோ அதேமாரியே இருக்கும். காரம், உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே வந்து மீடியமாக தான் இருக்கும். மெயின் வயசானவங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க எல்லாருமே கேள்விப்பட்டு இங்கே தான் வருவாங்க. உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இங்கேருந்து தான் வாங்கிட்டு போகிறாங்க. டெய்லி வாங்கிட்டு போகிறாங்க. விருதகிரீஸ்வரர் கோயில் பழமையான கோயில், சிவன் கோயில். இது அம்மன் வந்து விருதாம்பிகை, பாலாம்பிகை. அங்கே வராங்க, இங்கே வந்து சாப்பிட்டு போகிறாங்க. புதுசாக வரவங்க வரலாம், வந்து சாப்பிட்டு பார்த்து என்னங்கிறத ரிசல்ட் சொல்லலாம். ரொம்ப அருமையாகவே இருக்கும், எல்லாம் சிறப்பு. என் பேர் காருண்யா, நான் ஹொசூர்லேருந்து வரேன். ஃபுட் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து இட்லி பொங்கல் பூரி மூணுமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரியலி இட்ஸ் ஸோ குட் அண்ட் டேஸ்டி ஆல்சோ. இட்ஸ் அஃபோர்டபுள், நல்லா தான் இருக்குது. இட்ஸ் ஸோ வர்த்தி ஆல்சோ. நானும் வந்து அதுதான் சாப்பிட்டேன். பொங்கல், இட்லி, பூரி, வடையும் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா தான் இருந்தது. சார் நேம் ஹரிகிருஷ்ணன். நான் ஒசூர்லேருந்து வந்தோம். இங்கே விருதேஸ்வர் கோயிலுக்கு வந்தோம். ஆப்போசிட்டில் நேம் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைமாக வந்தோம். பொங்கல், பூரி எல்லாமே சாப்பிட்டோம். இட்லி, வடை எல்லாமே நல்லா இருந்தது. சைடு சாம்பார் சட்னி எல்லாம் செம்ம டேஸ்டியாக இருந்தது. ஃபஸ்ட் டைமும் பட் சூப்பராக இருந்தது சார். ப்ரைஸ் நார்மலாக இருந்தது சார். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. காஸ்ட்லியெல்லாம் இல்லை, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். ஃபைனலாக வந்து இந்த சுந்தர பிள்ளை மெஸ்ஸோட பிரேக்ஃபாஸ்ட் டேஸ்ட் பண்ணலான்ட்டு உட்காந்துட்டேன். என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்பார் வடை வாங்கியிருக்கேன். நல்ல ஒரு சாம்பார் நல்லா அள்ளி ஊற்றி சும்மா நல்லா ஊற விட்டுருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் வடை, பத்தலை தெரியுது. பொங்கல் ஒன்று வாங்கியிருக்கேன். கூடவே வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார். அதுக்கப்புறம் பூரி இங்கே வந்து வரவங்க எல்லாருமே வந்து இந்த பூரி தான் வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு அவங்க பூரி கிழங்கு வந்து கிள்ளி வைக்காமல் அள்ளி வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு ப்ளைன் தோசை ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கும் கார சட்னி, தேங்காய் சட்னி, அந்த சாம்பார் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த சாம்பார் வடையிலேருந்து போயிடலாம். எனக்கு சாம்பார் வடை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இது இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய சைஸ் வடை, நல்லா ஊறி போயிருக்கு. அதை அப்படியே கட் பண்ணிட்டேன். லைட்டாக தான் இது பண்ணேன், அதுக்குள்ளே அப்படியே தனியாக வருது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. செம்மையாக இருக்குது. அதாவது மெயின் வந்து சாம்பார் வடைனா நல்லா ஊறி இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பக்காவாக ஊறி இருக்கு. அவ்வளோதான். இந்த சாம்பார் வித் வடை காம்பினேஷன் தரமாக இருக்குது. நைஸாக அப்படியே உள்ள இறங்குறாப்புல. ரொம்ப பைட் பண்ணவே இல்லை. ஆரம்பமே அமர்க்கலாமா இருக்கு. பூரி டேஸ்ட் பண்ணிடலாம். பூரியுமே வந்து ஒரு மீடியம் சைஸ் பூரி தான். 2 பூரி கொடுக்குறாங்க ஒரு செட்டுக்கு. ரொம்ப நல்லா சாஃப்டாகவே இருக்குது. நல்ல ஒரு சாஃப்டான பூரி. லைட்டாக தான் பிச்சேன். பாருங்க, செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த பூரி கிழங்கு பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய ஆனியன்ஸு, கிழங்கு, கேரட்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே அள்ளி பூரி வித் கிழங்கு செம்மையாக இருக்குது. பூரி லவர்ஸ்லாம் வந்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 பூரி சாப்பிடுவீங்க. கிழங்கு டாப்பாக இருக்கும். நல்லா ஆனியன் நிறைய போட்டு, உருளைக்கிழங்கு நிறைய போட்டு, கேரட்லாம் செய்ய போட்டு சூப்பராக பண்ணிடுவாங்க.
இந்த மாதிரி கோயில் பக்கத்தில் இருக்க ஹோட்டல்ஸ்லாம் வந்து கண்ணை மூடிட்டு வந்து சாப்பிடலாம் போல இருக்கு. அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி டேஸ்ட்டு எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் ஒரு நல்ல ஒரு ஃபுட் ஸ்பாட் தான் இது. சாப்பிட்டு அந்த சாம்பாரோடையும் சரி பூரியும் சரி செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தோசை எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ஜென்ரலாக தோசை எல்லோரும் சைட்லேருந்து பிச்சு சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் சென்டர்லேருந்து பிச்சு சாப்பிடுவேன். ஏன்னா அது வந்து நல்லா குக்காக இருக்கும். எப்படி சொல்கிறது, அது நல்லா வந்து மொறுன்னு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கார சட்னியில் வந்து டேஸ்ட் பண்ணுவோம். நல்ல திக்கான கார சட்னி. அந்த கார சட்னி காம்பினேஷன் செம்மையாக இருக்குது தோசைக்கு. தோசை மட்டும் சூடாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சு. மற்றபடி தோசையும் நல்லா இருக்குது. இந்த கார சட்னி டாப்பாக இருக்குது. தேங்காய் சட்னி வித் சாம்பார். இந்த சாம்பாரில் நல்லா இப்படி டிப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த தேங்காய் சட்னியில் வச்சு நல்ல ஒரு நீட்டான சாம்பார் தோசைக்கு ஆப்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட் பொங்கல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு திக்கான பொங்கல், முந்திரி பருப்புலாம் போட்டிருக்காங்க. சாம்பாரை லைட்டாக அப்படியே கலக்கிட்டார், மேலே ஊற்றிட்டார். அது சாம்பாரோட எடுத்து பொங்கல் செம்மையாக இருக்குது. கரையுது எல்லாமே. மெயினாக வந்து குவாலிட்டி சாப்பிடும் போது அது நல்லா ஃபீல் ஆகுது. அந்த சாம்பாருக்கு கூட அந்த பொங்கல் வச்சு சாப்பிட்றது அற்புதமாக இருக்குது. அந்த சாம்பார் அப்படியே சட்னி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பைட். மிஸ்டே பண்ணுறது இந்த ஹோட்டலில் அந்த கோயில் தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே நேர் அந்த கோபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியான டேஸ்டான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா மஸ்ட் ட்ரை ஸ்பாட் இது. இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன், அட்ரஸ், டீடைல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.